ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிக விரைவில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியை மீண்டும் திறக்க மற்ற நாடுகளும் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும், கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் சுங்கச்சாவடி போன்ற கட்டண முறையை விதிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே அமைதி உடன்படிக்கையின் 99% நோக்கம் என்றும், அது நிறைவேறினால் நீரிணை தானாகவே திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து இன்னும் ஸ்தம்பித்து போயுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு நாளொன்றுக்கு சுமார் 135 கப்பல்கள் பயணித்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு வெறும் 22 கப்பல்கள் மட்டுமே இந்த நீரிணையை கடந்துள்ளன. எண்ணெய் தாங்கிகள் உட்பட 600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வளைகுடா பகுதியில் தேங்கி கிடக்கின்றன. ஈரான் தனக்கு சாதகமான மற்றும் மனிதாபிமான உதவி கோரும் கப்பல்களை மட்டுமே அனுமதிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சிக்கலான சூழலில் நிரந்தர அமைதி உடன்படிக்கையை எட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பாகிஸ்தானில் ஈரானிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.